ஆன் பண்ணிட்டோம். அதில் வந்து நம்ம வறுத்து தூள் பண்ணி வச்சுருந்த கடலக்காப்பருப்பு அதை நம்ம கொட்டிக்கலாம். இப்போ தேங்காய் வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்ச தேங்காய் அதை சுத்தமாக கழுவிட்டு அதையும் நம்ம அந்த பாகில் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி மாவு நம்ம வந்து கொழுக்கிட்டே நம்ம எந்த ஷேப்புக்கு வேணுமோ, உருண்டை ஷேப்பில் இல்லை நீட் ஷேப்பில் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம பாவு கொழுக்கிட்டே உருண்டை பூச்சி வச்சு அதுக்கப்புறம் தான் அவிக்க போகிறோம். இப்போ பாகு எடுத்ததை வந்து நம்ம உருண்டை பிடிச்சிட்டோம். கொழுக்கட்டை ஷேப்புக்கு உருண்டை பிடிச்சிட்டோம். நீட்டாக உருண்டையாக